வயநாடு நிலச்சரிவில் சிக்கி தமிழர்கள் 24 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 344ஆக அதிகரிப்பு. முண்டகையில் மழை பெய்து வரும் நிலையில் 5ஆம் நாளாக தொடரும் மீட்பு பணி. வயநாடு நிலச்சரிவு நிவாரணத்திற்காக 1 லட்சம் ரூபாய் அளித்தார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். மனைவி டி.கே. கமலாவும் பேரிடர் நிவாரண நிதியாக 33,000 ரூபாய் வழங்கினார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறக்கட்டளை மூலம் 3 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். பாதிப்புகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட கௌரவ ராணுவ அதிகாரி மோகன்லால் அறிவிப்பு. வயநாட்டில் ஹெலிகாப்டர்கள் மூலம் பாதிக்கப்பட்டோருக்கு உணவு, தண்ணீர் வழங்கும் கடற்படை வீரர்கள். மீட்பு பணிகள் தொடர்பான வீடியோவை வெளியிட்டது இந்திய ராணுவம். குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். அச்சுறுத்தல்கள் அடிப்படையில் அரசு செலவில் பாதுகாப்பு வழங்குவது ஒழுக்க நெறிமுறைக்கு எதிரானது எனவும் வழக்கு ஒன்றில் கருத்து. சென்னை கிண்டியில் 30 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்பட்ட சிறுவர் பூங்கா திறப்பு. பூங்காவை திறந்து வைத்த முதலமைச்சர் ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கையையும் வெளியிட்டார். திமுக அரசின் நிர்வாக குறைபாடே மின்கட்டண உயர்வுக்கு காரணம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பெரும்பாலான குற்றங்கள் போதைப்பொருள் பழக்கத்தாலேயே நடைபெறுகிறது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தீரன் சின்னமலை நினைவு நாள் கடைபிடிப்பு. பைக், கார்களில் அட்டகாசம் செய்த இளைஞர்களால் பொதுமக்களுக்கு இடையூறு. திருப்பத்தூர் மாவட்டம் பசலிக்கோட்டை முருகன் கோவில் ஆடிப்பெருக்கு திருவிழா. 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடல். முதுகலை நீட் தேர்வு எழுதும் தமிழக மருத்துவர்களுக்கு தெலுங்கானா, ஆந்திராவில் தேர்வு மையங்கள் அமைப்பு. சொந்த மாநிலத்தில் தேர்வு மையங்களை ஒதுக்கீடு செய்ய மருத்துவர்கள் வலியுறுத்தல். கோவை செட்டிப்பாளையம் அருகே வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் 4 பேர் சரண். கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் தீவிர விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பார்கல்லாவில் இருந்த பணத்தை எடுத்து சென்ற மதுவிலக்கு காவலர்கள். சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரல். திண்டுக்கல் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி கோர விபத்து. 2 சிறார்கள் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு.
சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். காவல்துறையினரின் உதவியுடன் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை.